அண்மை செய்தி. சென்னையில் நடைபெற்ற திமுக தொழிலாளர் முன்னேற்ற சங்க ஆலோசனை கூட்டத்தில் கைகலப்பு நிகழ்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக தோமுச கூட்டத்தில் அடிதடி கைகலப்பு அரங்கேறியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நிர்வாகிகள் ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டதால் அங்கு பரபரப்பான ஒரு சூழல் நிலவி வருகிறது. சென்னையில் நடைபெற்ற திமுக தொழிலாளர் முன்னேற்ற சங்க ஆலோசனை கூட்டத்தில் கைகலப்பு அரங்கேறியிருக்கிறது. நிர்வாகிகள் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டதால் அங்கு பரபரப்பான ஒரு சூழல் நிலவி வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார். திமுக தோமுச கூட்டத்தில் அடிதடி அரங்கேறி இருக்கிறது. என்ன காரணம்? விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக திமுக தொழிற்சங்கமான தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் இன்று எழும்பூரில் உள்ள ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஆளுங்கட்சி தொழிற்சங்கமான தோமுசாவின் மின்சார வாரிய ஊழியர் சங்கம் இந்த ஊழியர் சங்க கூட்டத்தில் ஏற்கனவே பல்வேறு குளறுபடிகள் இருந்த நிலையில் புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். புதிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இதுல கணக்கு வழக்கு பார்ப்பதில் ஏராளமான ஊழல்கள் நடந்ததால் மின்வாரிய ஊழியர்கள் சங்கத்தினர் அந்த சங்க நிர்வாகிகள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில அந்த தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் சசிகுமார் மற்றும் பொதுச் செயலாளர் மணிமாறன், பொருளாளர் மெய்ஞானமூர்த்தி ஆகியோர் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்ட காட்சி தான் தற்போது வீடியோ வைரலாக பரவி வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் மின்சார வாரிய தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தில் ஊழல்கள் நடைபெற்று வருவதாகவும் தொடர்ச்சியாக சங்க நிர்வாகிகள் குரல் கொடுத்தும் புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளான மணிமாறன், சசிகுமார் ஆகியோர் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில 3 பேரும் ஒருவர் தாக்கிக் கொள்ளும் வீடியோ காட்சி வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பவம் அறிந்து எழும்பூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு தற்போது அந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. திமுக தொழிற்சங்க கூட்டத்திலேயே ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக் கொள்ளும் வீடியோ தற்போது வைரலாக பரவி வருகிறது. தொடர்ச்சியாக திமுக தொழிற்சங்கம் இது மட்டும் மின்சார வாரிய தொழிற்சங்கம் மட்டுமில்லாமல் போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் உள்ளிட்டோடு அவர்களுக்குள் மோதிக்கொள்ளும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் தான் இன்று எழும்பூரில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் ஒருவர் தாக்கிக் கொள்ளும் காட்சி வீடியோ வைரலாக பரவி வருகிறது. இது தொடர்பாக எழும்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தகவல்களை வழங்கிமைக்கு நன்றி. தலைமைக்கு கொஞ்சம் இது சங்கம் கட்டுப்பாடான சங்கம் இப்போது இருக்கிற சூழ்நிலையில இது எந்த தகவலும் எனக்கே தெரியாத போது எப்படி இங்க பொருள் வைக்கிறது?